வந்துட்டியா? உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு உன்னை விடவே மாட்டேன். எங்க போயிட்டு வர? கதவு பூட்டிட்டு எங்க போயிட்டு வர? உன் கூட பந்தவன் எங்க? அவனை எங்க மறைச்சு வச்சிருக்க? என்ன வந்து போய் போயின்னு சொல்லு. முதல்ல கதவு தரேன்னு சொல்றேன்ல. அவனை எங்க ஒளிச்சு வச்சிருக்கேன்னு சொல்லு. விட மாட்டேன், அவனை விடவே மாட்டேன். ஒளிச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறியா? இன்னைக்கு உங்க 2 பேரையும் நான் விட மாட்டேன். யாரும் இல்ல. அவனை எங்கடி ஒளிச்சு வச்சிருக்க? என்கிட்ட நடிக்காத. எங்கடி அவனை எங்க மறைச்சு வச்சிருக்க? அட கடவுளே, என்ன இதெல்லாம்? இது கதவை உடைக்கிறதுக்கு பயன்படுத்துறதாச்சே. சொல்லு. அப்படின்னா அவன் இன்னும் பழைய வேலையை விடவே இல்லையா? அவன் திருந்தவே மாட்டான் இல்ல? அவன் என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டான். அவளுக்கு கல்யாண ஆசையை காட்டி மயக்கிட்டான். அத்தை சத்தியமா சொல்றேன், அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு எனக்கு தெரியாது. போய் நீயும் சேர்ந்துதான் மறைக்கிற. இனிமே என் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? யார் கட்டிப்பா சொல்லு. அம்மா இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? விடுமா. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நடந்ததுக்கும் அன்னிக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சொல்லு. நீ எடுத்த இடத்துலயே வை. பாவம் அண்ணியே எவ்வளவு டென்ஷனா வந்திருக்காங்க. நீ எதுக்குமா இப்படி செய்யற? சரி அதை இப்படி குடு இப்படி. நீ வாமா. சாரி அத்தை. வா தேடு. வாமா. அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடி. என் பொண்ணோட வாழ்க்கையை ஏன் நாசம் பண்ணான்னு கேளு. சொல்றேன்ல, அவனை கண்டிப்பா விடவே மாட்டேன். சார், இதை நீங்க பாத்தீங்களா? டிசிபி சாரோட ஜாக்கெட். ஒரு வேளை லெப்பர்ட் அவரை சாப்பிட்டுருச்சோ? என்ன லெப்பர்ட் தான் குதிரை இருக்குன்னு எப்படி சொல்ற? சார், டிசிபி சித்ரோலியோட பாடி இன்னும் கிடைக்கல. ஒரு சின்ன துண்டு கூட கிடைக்கல. தயா, எந்த லெப்பர்ட் டிசிபி சாரை சாப்பிட்டுருக்குமோ அதோட பல்லு கண்டிப்பா உடைஞ்சிருக்கும். எலும்பு அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு சித்ரோலிக்கு. சித்ரோலியை மட்டும் சாப்பிட்ட லெப்பர்டு உன் கையில மாட்டிச்சுன்னா ஏன் சார்பில் அது கழுத்துல ஒரு மாலையை போட்டுரு. ஏன்னா நமக்கு அவ்வளோ பெரிய உதவி பண்ணிருக்கு. அதுவும் சரிதான் சார். நம்ம டிசிபி சார் எப்போ அந்த விலங்கு சாப்பிட்டுச்சோ, அதாவது சித்ரோலி சார் காணாம போனதுல இருந்து நான் எப்ப காலையில எழுந்தாலும் என் மனசு இருக்குதே சார், அது இப்படியே டான்ஸ் ஆடுது சார். ஏ ரொம்ப ஆட்டம் போடாதயா. டான்ஸ் ஆம்ல டான்ஸ். யார் இப்ப பேசுனது? உங்க மாமனார் சௌத்ரி சித்ரோலே. டான்ஸ் ஆடணும்னு எனக்கும் மனசுக்குள்ள சொல்லுது. நல்லா இருக்கா? வணக்கம் மாமனார் ஐயா. சாரி சார். குட் மார்னிங் சார். அந்த லெப்பர்டை நானும் பார்த்தேன். அதான் கழுத்துல மாலை போடணும்னு சொன்னீங்களே, என்னை பார்த்தது ரொம்ப அழுதுச்சு. கண் கலங்கிருச்சு தெரியுமா? அது அழும்போது என்ன சொல்லி அழுதுச்சுன்னு தெரியுமா உனக்கு? சார் ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா, அது வந்து உங்க ஜாக்கெட் அது வந்து இந்த நிலைமையில கிடைச்சது சார். அதை பார்த்த உடனே எங்களுக்கு ஏதோ ஒரு காட்டு விலங்கு உங்களை இல்ல அது கடிச்சு குதறி இருக்கும்னு நினைச்சோம் சார். அது காட்டுக்குள்ள நான் முன்னேறி போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுப்பா. பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு லெப்பர்ட் நின்னுகிட்டு இருந்துச்சு. நான் உடனே என் ஜாக்கெட்டை கலட்டி கத்தியால வெட்டி தூக்கி போட்டேன். லெப்பர்ட் ஜாக்கெட் பக்கத்துல வந்துச்சு. வந்து பார்த்தா டிசிபி சாரை ஏதோ மிருகம் கடிச்சிருச்சுன்னு அது அசிங்கப்பட்டு போச்சு. அருமையான ஐடியா சார். விலங்கையே முட்டாளாக்கிட்டீங்களே சார் நீங்க. அப்படி இருக்கும்போது மனுஷங்களாம் உங்களுக்கு ஒரு மேட்டரா சார்?
பெரிய விஷயம் சார், சூப்பர். எல்லாம் தெரியும். வேலை பார்க்க சங்கடப்பட்டுக்கிட்டு எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இப்ப வந்திருக்கீங்க. நான் ஒன்றும் உங்களை மாதிரி கிடையாது பிரதீமன். 24 மணி நேரமும் வேலை பார்ப்பேன், புரிஞ்சுதா? ஒரு ராபரி நடந்திருக்கு தெரியுமா? அதுவும் கடைக்கு முன்னாடி பாடி கிடக்கு. டெட் பாடியா? ஆமா, டெட் பாடி தான். ஹலோ, சிஐடி பியூரோ ஹியர். என்ன, எந்த ஷோரூம்ங்க? சரி சரி சரி, நாங்க அங்க வரோம். சரிதானே? ஆமா சார். சரி சார், 50 லட்ச ரூபா பொருளை கொள்ளையடிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. அப்ப அந்த பக்கமா ஒரு கான்ஸ்டபிள் வந்திருக்காரு. அவங்க அவரை சுட்டிருக்காங்க, ஆனா அவரு தப்பிச்சிட்டாரு. கான்ஸ்டபிள் ஒரு ராபரரை கொன்னுட்டாரு. கான்ஸ்டபிள் ஒரு துணிச்சலான ஆளு. அவரு கண்ட்ரோல் ரூம்க்கே கால் பண்ணி சொல்லியிருக்காரு. அங்கிருந்து எனக்கு தகவல் வந்துச்சு. ஆனா நீங்க எங்க கிட்ட சொல்லவே இல்லை. லெட்ஸ் கோ. பிரத்யுமன், ஒரு நிமிஷம், கொஞ்சம் இங்க வாங்க. நீங்கெல்லாம் போங்க. ஏன் சார்? நான் தான் சொல்றேன்ல, கிளம்புங்க. சீக்கிரம். ஆனா சார், அங்க அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, நான் அங்க போகாம எப்படி? பிரத்யுமன், இந்த கேஸை சால்வ் பண்ணி காட்டுங்க. அந்த ராபர்ஸை புடிச்சு காட்டுங்க. ஆனா அபிஜித்தோ தயாவோ இதுல உதவக்கூடாது. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்களும் விசாரிப்பாங்க இந்த கேஸை. நீங்க கூட விசாரிக்கணும், அதுவும் தனியா. பார்க்கலாம் யாரு ஜெயிக்கிறான்னு. முதல்ல ராபர்ஸை யார் பிடிக்கிறான்னு பார்க்கறேன். இது ஒன்றும் விளையாட்டு இல்லை சார். சார், நான் உங்களோட பாஸ். நான் உங்களுக்கு சரி. டிசிபி சித்ரோலி, நீங்க என்னையே சேலஞ்ச் பண்றீங்களா? சரி, உங்க சவாலை நான் ஏத்துக்கிறேன். தோத்து போயிடுவீங்க. பந்தய கட்டலாமா? கட்டலாம். எல்லாம் நாசமாயிடுச்சு. அட கடவுளே, எல்லாமே நாசமாயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, இதை கேட்க யாருமே இல்லையா? எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்களே. சார், 50 லட்சம் மதிப்புள்ள நகை திருடிட்டானுங்க சார். கூட்ட உடைச்சிட்டாங்களா? இல்ல சார், சட்ரு உடைச்சிட்டு உள்ள போயிருக்கானுங்க சார். படுபாவி பசங்க. சரி, அழுகிறத நிப்பாட்டுங்க. நிக்கில், சீக்கிரம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது பார்த்தாங்களான்னு கேளுங்க. கடைக்குள்ள புயல் வந்த மாதிரி இருக்கு. புயல் தான் வந்திருக்கு. 50 லட்சத்தை சுருட்டிட்டு போயிடுச்சு. வந்த அந்த புயல் எதையும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுச்சு. துணிச்சலா வேலை பார்த்துருக்கானுங்க. ஷட்டரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணவே இல்லை. நடுவில் மட்டும் லைட்டாக ஓப்பன் பண்ணி துணிச்சலாக உள்ள வந்து வேலையை பார்த்துறானுங்க. யாரும் பார்க்க கூட இல்லை. தயா, சிசிடிவி கேமரா, இது மூலமா எதையாவது தெரிஞ்சுக்க முடியும். எல்லாம் நாசமா போச்சு. ஐயா, போச்சு. கொஞ்சம் உள்ள வாங்க. வாங்க வாங்க. இந்த கேமராவோட ஃபுட்டேஜ் எல்லாம் நாங்க பார்க்கணும். இங்க ரெக்கார்டிங் பார்க்க முடியாது சார். ஏன் பார்க்க முடியாது? இந்த இடத்துல ஏதாச்சும் இல்லீகலா பண்றீங்களா? இல்ல சார், நாங்க எந்த தப்பு பண்றது இல்ல சார். திருட சிசிடிவி கேமரா எல்லா ரெக்கார்டிங்ஸும் திருடிட்டு போயிட்டான் சார். எப்படி பார்க்க முடியும் சார்? அதோ இங்கே தான் வச்சிருந்தேன் சார். அதை பிடிக்கிட்டு போயிட்டானுங்க சார். ஷட்டரை நல்லா அழகா வளைச்சிருக்கானுங்க. வெளிப்பக்கமா இழுத்துருக்கானுங்க பாருங்க. க்ளோஸ்டாக இருக்கிற ஷட்டரை இந்த அளவுக்கு வளைச்சா கூட எப்படி இவ்வளோ இடம் கிடைக்கும்? இந்த சின்ன கேப்பில் ஒரு பொண்ணோ இல்லைன்னா ஒரு குழந்தைய தான் போக முடியும். என்ன சொல்கிற? தயா, இங்கே பாரு. ஒரு பொண்ணோட முடி. ஒரு பொண்ணு தான் உள்ளே போயிருக்கா. இந்த கொள்ளைக்கார கூட்டத்தில் ஒரு பொண்ணும் இருக்கா. ஹேர் கலரிங் பண்ணியிருக்கா.
உங்களோட ஸ்டாஃப்ல ஏதாச்சும் பொண்ணுங்க ஹேர் கலர் பண்ணியிருக்கா? எங்கள் ஸ்டாஃபில் இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான் சார். ஆனா நான் ஒன்றும் முடியெல்லாம் கலர் பண்ணலையே சார். ஹேர் கலரை வேணா யார் வேணா நைட்டோட நைட்டாக மாற்றலாம், ஆனால் டிஎன்ஏவை மாற்ற முடியாது. நாங்கள் இதை வச்சே விசாரித்து சொல்கிறோம். நீங்க சொல்லுங்க, நேத்து ராத்திரி இங்க என்னதான் நடந்துச்சு? சார் நேற்று நைட்டு நான் என் ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஏய் என்ன பண்றீங்க? ஹேண்ட்ஸ் அப்! ஏய் ஓடாதீங்க! ஏய் ஏய் ஓடாதீங்க! அதில் 3 பொண்ணுங்க இருந்தாங்கன்னு நான் சொல்கிறீங்க? ஆமா சார் இருந்தாங்க, நான் என் கண்ணால பார்த்தேன். பாடியை செக் பண்ணீங்களா? சார் ஐடி ஏதாச்சும் கிடைச்சதா? ஐடி எதுவும் கிடைக்கல சார், ஆனால் இந்த பைக்கை மட்டும் கிடைச்சது. பைக் சாவியா? அப்படின்னா அந்த பைக் எங்கேயோ பக்கத்துல தான் இருக்கணும். வாங்க பார்க்கலாம். அபிஜித், இந்த பைக் தான். இதுதான் அவனோட பைக்கு. ஓகே, ஆர்டிஓ மூலமாக இது யார் பைக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நான் கிளம்புறேன். இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது சரியில்லை. ஹே, உனக்கு என்ன பைத்தியமா? இப்பதான் ஸ்டோரை கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கோம், நீ ஓடி போலான்னு சொல்ற? நம்ம மாட்டணும்னா முதல்ல நான் தான் மாட்டிப்பேன். அதுவும் இல்லாம போலீஸ்னு ரொம்ப சீக்கிரமாவே நெருங்கிடுவாங்க. நீ இவ்ளோ பெரிய கோழையா இருக்கும்போது கொள்ளையடிக்க எங்க கூட எதுக்காக வந்த? அப்ப எனக்கு சத்தியமா தெரியாது நீங்க மர்டர் பண்ணவும் பிளான் வச்சிருக்கீங்கன்னு. ஏய் ஹலோ, நாங்க யாரையும் மர்டர்லாம் பண்ணல. அந்த போலீஸ்காரனால தான் நம்ம சுட்டுட்டோம். சுடாம மட்டும் இருந்திருந்தா நம்ம எல்லாரும் ஜெயில இருந்திருப்போம். எனக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, பங்கு பிரிச்சு வைங்க, நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். பங்கு பிரிக்கிறதுல ஒரு விஷயமே இல்ல. முதல்ல நேத்து நம்ம போட்டிருந்த ட்ரெஸ் முதல்ல ஏதாவது பண்ணியே ஆகணும். யார் கையிலயாவது மாட்டுச்சு நம்ம காலி. டைமண்ட்ஸ், இத என்ன செய்யறது? என்கிட்ட கொடு, நான் அந்த வேலை டெலிவர் பண்ணிடுறேன். இந்த புல்லட் மேல இருந்து தான் வந்திருக்கு பாஸ். சாலோங்கி கான்ஸ்டபிள் கீழே தான் உட்கார்ந்துருந்தாரு. அவர் கீழே இருந்து தான் சுட்டிருக்காரு. பாஸ், கான்ஸ்டபிள் சுட்டது இந்த ஆள் மேல படல, அது வேற எங்கேயோ போயிடுச்சு. சார், அவரோட பாடியில இருந்து நாங்க எடுத்த குண்டு சார். இது .22 கேலிபர். இந்த பாருங்க, சின்ன புல்லட். இன்னும் தெளிவா சொல்றேன் பாருங்க, இங்க கவனிங்க. ஒருவேளை இந்த கான்ஸ்டபிள் கீழே இருந்து சுட்டிருந்தான்னா குண்டு இங்க வயிற்றுல தான் பட்டிருக்கும். அப்புறம் ஃபோர்ஸ்ல மேலே போயிருக்கலாம். ஆனா குண்டு இங்க கீழே வந்திருக்கு. இந்த புல்லட்டு மேல இருந்து கீழே வந்திருக்கணும். அதாவது ஹார்ட் பக்கத்துல இருந்து ஃபோர்ஸ்ல கீழ் வழியா வந்திருக்கு. அதனால தான் சொல்றேன், பக்கத்துல மாடியில இருந்து அவங்க சுட்டிருக்கணும், மேல் மாடியில இருந்து. இங்க பாருங்க சாலங்கி, உங்ககிட்ட எந்த கேஸ் கொடுத்தாலும் எல்லாத்தையும் இப்படி தலைகீழா மாத்திடுறீங்க. ஒரு பக்கம் நீங்க, அங்க அந்த ஆளு. எல்லாம் என் தலையெழுத்து. உங்க ஆபீஸ்ல யார் அந்த கிரகணம்? டிசிபி சித்ரோலி. ஐயோ, அவர் அந்த ஆளு புது டீமோட இப்ப வந்திருக்காரு. 2 டீம் ஆக்க போறாரா. அபிஜித்தும் தயாவும் ஒரு டீமா. அப்புறம் மத்தவங்க எல்லாம் என் கூட இருப்பாங்களாம். ஆனா அந்த ஆளுக்கு என்னன்னு தெரியல. என்ன பத்தி புரிஞ்சுக்கல அவரு. நான் ஏதாவது உங்களுக்கு உதவி பண்ணவா? வந்து மண்டையில் நெருப்பு வை. அட, நான் தான் உங்களுக்கு உதவியா வரேன்றேன்ல. அபிஜித்தால என்ன பண்ண முடியும்? வேணும்னா பாருங்க, நான் சொடக்கு போடுற நேரத்துல கேஸை சால்வ் பண்ணிடுவேன். சார், அபிஜித்தை பத்தி ஏன் தப்பா பேசுறீங்க? வருத்தமா இருக்கா? கண்டிப்பா. தாரிகா, இல்ல, இவகிட்ட எதுவும் சொல்லாதீங்க. அப்புறம் அபிஜித் கிட்ட எல்லாத்தையும் போய் சொல்லிடுவா. பேசாம இருக்க. அந்த பிரேஸ்லெட் பத்தி ஏதாவது தெரிய வந்துச்சா? சார், நான் சீக்கிரம் செக் பண்ணி சொல்றேன். அப்போ உடனடியே நீ அதை கண்டுபிடிச்சு ஆகணும். இந்த பிரேஸ்லெட்டை யாரு எங்க பண்ணாங்கன்னு முதல்ல கண்டுபிடி. நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். சொல்லங்கி வாங்க. தாரிகா மேடம். அபிஜித் சார், நீங்களா சார்? நான் தான். ஆனா இங்க ஏன் இவ்வளவு மயான அமைதியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? சின்ன சத்தம் கூட இல்ல. அது ஏசிபி சாரும் சலோங்கி சாரும் இப்பதான் வெளியில போனாங்க. என்ன? சலோங்கியும்?
நம்ம ஏசிபி சாருமா? ஆ, அவரும் அவங்க டீம்ல சேர்ந்துட்டாங்க. நீங்க ஏதோ 2 டீமா பிரிச்சிட்டீங்களாமே சார்? அப்போ எனக்கு எதிரா இவ்வளவு பெரிய சதித்திட்டம் நடந்துகிட்டு இருக்கா? தாரிகா, உனக்கு தெரியுமா, நானும் அபிஜித் பக்கம்தான். அபிஜித் அப்புறம் தயா 2 பேருமே திறமையான ஆளுங்க தான். வேலை பார்க்கறது கூட அவங்க தான். ஆனா பேரு புகழ் மட்டும் ஏசிபிக்க. இந்த மொத்த சிஐடியும் தன்னாலதான் நடக்குதுன்னு ஒரு முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். என்ன சார்? வேற என்ன டீடைல்ஸ் இப்ப தெரிஞ்சிருக்கு? சார், அந்த குண்டு இருக்கல, அது மேல இருந்து கீழே பாஞ்சிருக்கு. ஓ, அப்படியா? அப்போ அங்க 3ஆவதா ஒரு ஆள் இருந்திருக்கான். ஆமா சார். ஆமா, இந்த பிரேஸ்லெட் யாரோடது? அந்த திருட்டு பொண்ணு கையில இருந்து விழுந்ததா? ஆமா சார். இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா? இது எந்த கடையோடது? அது சார், அது பாத்தீங்கன்னா சார், அது ஒருவேளை நீங்க மட்டும் இந்த லேப்ல இல்லைன்னு வைங்களேன், நம்ம சலோங்கியே டம்மி ஆயிருப்பாரு. இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அப்படித்தாமா, உன்னாலதான் இந்த லேபே நடந்துகிட்டு இருக்கு. வேலை எல்லாம் பாக்குறது நீங்க, பேரு புகழ் மட்டும் சலோங்கிக்கு போகுது. நீங்க வேணா பாருங்க, நான் அந்த ஆளை தூரமா டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன், கன்னியாகுமரி. அதுக்கப்புறம் இங்க பாஸ் நீங்க தான். அப்படியா சார்? என் கையில தான் இருக்கு. இப்ப சொல்லுங்க, இதுல என்ன இருக்கு? அது சார், இதுல ஏதோ எழுதி இருக்கு பாருங்க. இருங்க, நானே பார்த்து சொல்றேன். சி சி கே ஜே CKJ. ஓ, CKJ. சார், என்னாச்சு சார்? அங்க அபிஜித்துக்கு ப்ரமோஷன், இங்க உங்களுக்கு. நீங்க ஒரே ஒரு வேலையை மட்டும் பண்ணுங்க. ஏசிபி கிட்ட இதுல இருக்கிற விஷயத்தை மட்டும் நீங்க சொல்லாம இருந்தா போதும். ஓகே சார், நான் சொல்ல மாட்டேன். பாஸ், கரெக்டா சொல்லுங்க. நீங்க அந்த வீர சுட்டப்ப அவர் எங்க இருந்தாரு? நீங்க எப்படி சுட்டீங்க? சார், நான் அங்க இருந்தேன் சார். இங்க இருந்தா? ஆமா சார். சோலங்கி, இந்த டைரக்ஷன் சுட்டிருந்தா கீழே இருந்ததா மேல போகும். ஆனா நீங்க சொல்றபடி பார்த்தா குண்டு மேல இருந்து கீழே வந்திருக்கு. அதாவது மேல இருந்து. ஆமாம் பாஸ், அந்த குண்டு மேலே இருந்து தான் வந்திருக்கு. இங்கேருந்து பார்க்கும்போது குண்டு அந்த பில்டிங்கில் இருந்து தான் வந்திருக்கணும். இந்த பில்டிங்ல இருந்து சுற்றுப்பாங்க. அதனால தான் குண்டு மேல இருந்து கீழே வந்திருக்கு. 9வது அல்லது 10வது மாடி. இங்க பாருங்க, மற்ற எல்லா ஃப்ளோர்ஸும் 8வது மாடி வர மரத்தால மறைக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா 9வது அல்லது 10வது மாடியில இருந்தா நேரம் இங்க குறிப்பாத்து சுட்டிருக்க முடியும். உண்மைதான். இந்த பில்டிங் தான். இந்த பக்கம் ஃப்ளாட்ல இருந்து தான் சுட்டிருக்க முடியும். அப்படியா? எஸ், நாங்க கொஞ்சம் விசாரணை பண்ண வந்திருக்கோம். இங்க பாருங்க, நேத்து ராத்திரி 2லிருந்து 3 மணிக்குள்ள நீங்க எங்க இருந்தீங்க? தூங்கிட்டு இருந்தோம். வேற என்ன? நாங்க சிஐடிஸ். நாங்க உங்க வீட்டை கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்க்கலாமா? வாங்க சார், சர்ச் பண்ணுங்க. சச்சின், பூர்வி, இவங்க வீட்டை நல்லா சர்ச் பண்ணுங்க. சரி ஃப்ரெடி, நீங்க 10வது ஃப்ளோருக்கு போய் நல்லா செக் பண்ணுங்க. எஸ் சார். நீ வா. நேத்து ராத்திரி டியூட்டியில் யார் இருந்தா? சார், அது இன்னொரு வாட்ச்மேன் சார். கூப்பிட வர. ஓகே சார். சார், மேல இருக்கிற ஃபிளாட்டை பூட்டியிருக்கு சார். சார், வீட்ல இருந்து எதுவுமே கிடைக்கல சார். அப்படியா? சார், இந்த வாட்ச்மேன் தான் நைட் டியூட்டியில் இருந்தார். ஒரு விஷயம் சொல்லுங்க, மேல இருக்கிற ஃபிளாட்ல யார் இருக்காங்க? சார், மேல ஒரு பேச்சுலர் இருக்காரு. ஆனா இப்ப அவர் ஊருக்கு போயிருக்காரு. ஆனா நேத்து நைட் அவர் ஃபிளாட்ல இருந்து ரொம்ப சத்தம் வந்துச்சு சார். என்ன சத்தம்? சார், ஏதோ ஃபர்னிச்சர்ஸ் வந்து மூவ் பண்ற சத்தம் சார்.
அசோக், நான் இதை பத்தி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா நீங்க அதை எடுக்கவே இல்லை. சரி, மேல இருக்கிற ஃபிளாட்டோட சாவி யார்கிட்ட இருக்கு? சார், இவர்கிட்ட தான் இருக்கு. சார் 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 அது கிளீனிங் பண்றதுக்காக. சரி, நேத்து ராத்திரி இவர் ஃபோன் பண்றப்போ ஃபோன் ஏன் எடுக்கல? சார் 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 அது பம்ப் ஆன் பண்ண போயிருந்தேன் சார். அது காலையில 5 மணிக்கு தானே போடுவ? ஆமா 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 சார். ஆனா அது என்ன ஆனா? என்னன்னு சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க சார். நான் எல்லாத்தையும் சொல்லிடு. சார் உண்மை என்னன்னு சொல்லு. சார் சார் ஒரு பொண்ணு தான் அவனை கொல்ல சொன்னான். எந்த பொண்ணு? உனக்கு அந்த பொண்ண தெரியுமா? இல்ல சார், எனக்கு சரியா தெரியாது சார். சார் அந்த பொண்ணு தான் என்கிட்ட அந்த ஆளோட போட்டோவும் கொஞ்சம் காசும் கொடுத்தாங்க சார். அந்த போட்டோ எங்க? போட்டோ அது வீட்ல இருக்கு சார். ஒழுங்கா எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போ. அப்புறம் அந்த பொண்ணோட ஸ்கெட்சும் எங்களுக்கு வேணும். சரி சார். என்னாச்சு? ஆண்டி, நாங்கள் வீர எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், ஆனால் எங்கே தேடியும் கிடைக்கல. எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். அதுக்கு அவசியமே இல்லை. ஏன்? சிஐடி வீரை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். வீர பத்தியா? ஏ, அவன் நல்லா தானே இருக்கான். வீர அவனோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பை கொள்ளடிக்க போன விஷயம் உங்களுக்கு தெரியுமா? என்ன என்ன நீங்க என்ன உளறீங்க? வீர் அப்படிலாம் கண்டிப்பா பண்ண மாட்டாரு. நீங்க யாரு? நான் அங்கிதா. நான் வீரோட மனைவிங்க. அந்த விஷயத்துல எந்த சந்தேகமும் இல்ல. ஏன்னா அவர் பண்ணிருக்காரு. எங்க கிட்ட ஆதாரமும் இருக்கு. நிக்கல், ஜெயந்தி, வீட்டை சர்ச் பண்ணுங்க. ஐயோ சார், நீங்க ஏதோ தப்பா நினைச்சு வந்திருக்கீங்க. எங்க வீர் கண்டிப்பா அப்படி எல்லாம் பண்ண மாட்டா. சார் இங்க பாருங்க, இது திருட்டு நடந்த அந்த ஜுவல்லரி ஷாப்போட மேப். வீரோட ரூம்ல இருந்து தான் கிடைச்சது. இதுல அந்த ஜுவல்லரி ஷாப்போட செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பத்தின நோட்ஸும் இருக்கு. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாதா? தெரியாது சார். நாங்க ரொம்ப நல்லதா இருக்கோம். எங்களுக்கு பண்ண தேவையில்ல ஒண்ணும் இல்ல சார். அப்புறம் ஏன் அவர் அப்படி பண்ணணும்? அவர் அப்படி பண்ணியிருக்காரு. அவங்க கூட்டாளிங்களையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். 3 பொண்ணுங்களும் கூட இருந்திருக்காங்க. என்ன 3 பொண்ணுங்களா? சீக்கிரமா ஃபுல்லா கண்டுபிடிச்சிடும். சரி, வீருக்கும் வேற யாருக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத கொஞ்சம் விலவரையா சொல்ல முடியுமா? அவருக்கு யார்கிட்டயாவது ஃபோன் வந்துச்சா, இல்ல அவரு வேற யாராச்சும் சந்திக்க போனாரா? ஆமா சார், அவன் வெளியில போனா. என்ன? 2 நாளைக்கு முன்னாடி ராத்திரி லேட்டா தான் போனா. நான் இப்ப எதுக்கு வெளியே போறேன்னு அவன்கிட்ட கேட்டேன் சார். யாரோ பார்க்க வந்திருக்கிறதா அவன் சொல்லிட்டு போனான். 2 நாள் முன்னாடியா? சம்பவம் நடந்த 1 நாள் முன்னாடி. பார்க்க வந்தது யாரு என்னன்னு வாட்ச்மேன் பார்த்துருப்பானே. நீங்க வீரோட ஃப்ரெண்ட்ஸா? இல்லை சார், நான் அவனோட கசின். சரி, நீங்க என் கூட கொஞ்சம் வாங்க. ஐம் வெரி சாரி டு சே திஸ், பட் நேற்று கொள்ளை நடந்தப்போ வீரை சுட்டுட்டாங்க. வீர் இறந்துட்டாரு. அப்படிலாம் இருக்காது சார். ஆண்டி, வீர் இறந்து போயிட்டாருன்னு சிஐடிலாம் சொல்றாங்க. இந்த வேலையில பெரிய கடுப்பே தான். இந்த மரண செய்தியை சொல்றது ரொம்ப கஷ்டம். யோ, என்ன அங்க பிரச்சனை? சொல்லுங்க சார். சாரி சார், பகல்லையும் நைட்ல கொசுவும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. நீ தான் இங்க நைட் டியூட்டியும் பாக்குறியா? ஆமா சார். சரி, அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி வீர் நைட்டு வெளியே யாரை பார்க்க வந்தாரு? என்ன யோசிக்கிறியா? ஆமா சார், உள்ள ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. ஞாபகம் வந்துருச்சு. வீர் சார் 2 நாள் முன்னாடி ஒரு மேடம்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இங்க கேட்டு முன்னாடி தான். யார் அது? அந்த மேடம் தான், பிரியா மேடம். பிரியாவா? உனக்கு அவங்கள தெரியுமா? ஆ, எங்க இருக்காங்க?
அது நான் என்ன சொல்றேன்னா, என்னையா வளர்ற? அவன் பக்கத்திலேயே இருப்பான். ஆமா சார். அந்த ஆளுக்கு காது நல்லா கேட்கும். எங்கேயாவது வாஷ்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்க. இல்ல சார், நான் மேனேஜ் பண்ணிடுறேன். சரி சொல்லு, அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? சார், கொலைகாரங்களை கண்டுபிடிச்சிட்டோம் சார். அசமா போச்சு. ஏசிபி ஜெயிச்சிட்டானா? யாரு? அந்த வாட்ச்மேன் தான். வாட்ச்மேனா? ஃப்ரெடி, உன் வாழ்க்கை பிரகாசமாயிடுச்சு. நான் உனக்கு ப்ரமோஷன் தரலான்னு இருக்கேன். கரெக்டா சொல்லு, தெளிவா சொல்லு. கதையில ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னையா ட்விஸ்ட்? இப்பதான் ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. வாட்ச்மேன் கிட்ட யாரோ ஒருத்தி கொல்ல சொல்லியிருக்கா. அவ சொல்லிதான் வீரை கொண்டு இருக்காங்க. ஓ, ஒரு பொண்ணு கொல்ல சொல்லியிருக்காளா? யார் அந்த பொண்ணு? அத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்க வாட்ச்மேன் வீட்டுக்கே போறோம். இந்த வாட்ச்மேன் எங்க இருக்கான்? அட்ரஸ் சொல்லு. என்னையா ஏன் கதை போட்டு உடைச்சிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கிழிச்சிட்டியா? இல்ல அதான் ஒண்ணும் செய்ய மாட்டியே, எனக்கு தெரியும். இவங்க யாரு? பொண்ணு வாங்கிட்டு வரல, இவங்கள ஏன் கூட்டிட்டு வந்த? அரிசி விலை, பருப்பு விலை எல்லாம் எவ்வளவு ஏறி போச்சு தெரியும்ல. இவங்களுக்கெல்லாம் யார் வடிச்சு கொட்டுறது? மேடம், நாங்க கெஸ்ட் இல்ல, சிஐடி. சிஐடியா? திரும்பவுமா? திரும்பவும் சிஐடியா? அப்படின்னா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஆபீசர் வந்தாரு, அவரும் சிஐடி தான் சொன்னாரு. ஆமா, அவர் பேர் என்ன? அது எனக்கு தெரியல, பேரெல்லாம் கேட்கல. ஆனா என்கிட்ட அவரு நிறைய கேள்வி கேட்டாரு. அப்பதான் அவரு சிஐடினே எனக்கு தெரியும். ரொம்ப கோவமா இருந்தாரு. கண்ணு ரொம்ப பெருசா இருந்துச்சு. எனக்கு ஏதோ பைத்தியம் மாதிரி தோணுச்சு. அவரு போகும்போது யாருக்கோ பாடத்தை புகட்டுவேன்னு சொன்னாரு. அது உங்களுக்கு தான் நினைக்கிறேன். அது மட்டும் தெரியுது. பாஸ், இவங்க சொல்ற மாதிரி பண்ண ஒரே ஒரு ஆளால தான் முடியும். டிசிபி சித்ரோலி. ஆமா, நமக்கு முன்னாடியே வந்துட்டு போயிட்டாரு. இப்ப என்ன பண்றது? திருடி கையிலிருந்து விழுந்த பிரேஸ்லெட் இருக்குல்ல, அதுல இருந்து கண்டிப்பா ஏதாவது தடயம் கிடைக்கும். தாரிகா, உனக்கு என்னதான் ஆச்சு? போன்ல தகவல் சொல்ல சொன்னே, என்ன ஆச்சு? சார், அது வந்து என்ன விஷயம் வேணாலும் இருக்கட்டும் தாரிகா. ஒரு மர்டர் பத்தின இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறப்ப நீ இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது தாரிகா. எதுவா இருந்தாலும் எனக்கு போன் பண்ணி சொல்லிருக்கணும்ல. நீ இவளா அப்படி சொன்னா? உங்க முன்னாடி தானே நிக்கிறேன், நீங்களே கேளுங்க. தாரிகா, ஏசிபி கிட்டயே நீ காமெடி பண்றியா என்ன? நான் ஒன்னும் காமெடி எல்லாம் பண்ணல சார். நான் ஒண்ணுதான் சொன்னேன். போன்ல எல்லாம் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஏன்? போன்ல சொன்னா உன் பல்லு சுளுக்கிக்குமா? சார், இந்த மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி பேசாதீங்க. இது ஏன் முதல்ல என்கிட்ட சொல்லல? அந்த பிரேஸ்லெட் எந்த ஜுவல்லரியில பண்ணிருக்காங்கன்னு நீ சொல்லிருந்தனா நாங்க இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. எங்க டைம் சேவ் ஆயிருக்கும்ல. இப்ப நிக்கிறோம்ல, உன் கண்ணு முன்னாடி தானே நிக்கிறோம். இப்ப சொல்லு. இருங்க, பார்த்து சொல்றேன். பிரேஸ்லெட்டுக்கு அடியில் ஏதாவது புது கவிதை எழுதிருக்காங்களா? அப்படி உன்னிப்பா படிக்கிற? சார், எல்லா விஷயத்தையும் கவனமா தானே படிக்கணும். ஆமா, கவனமா தான் படிக்கணும். இத கத்து கொடுத்தவனே நான் தான் தெரியுமா? திரும்ப எனக்கு கிளாஸ் எடுக்காத நீ. தாரிகா, என்ன இது? இவரு கேட்டாரு, நான் சொல்லிட்டேன். நீ தான் எதுவுமே சொல்லலையே தாரிகா. இது வரைக்கும் எதுவுமே சொல்லலையே. இந்தாங்க சலோங்கி, நீங்களே பார்த்து சொல்லுங்க இது எந்த ஜுவல்லரியில பண்ணிருக்காங்க. சரி சார், யோசிங்க. என்ன யோசிக்கணும்? நீங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அவர் வந்தாரு. டிசிபி சித்ரா. ஆமா, புகுந்துடுச்சா? என்னது ஆமையா? டிசிபி சித்ரோலே இந்த லேபுக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டான். வேணும்னா பாருங்க, இனி எல்லாரோட நிலைமையும் நாசமா தான் போக போகுது. அந்த ஆளு பேரையே முன்னாடி சொல்லாதீங்க, புரியுதா? சார், அவர் டிசிபி சித்ரோலி சார். ஆமா, டிசிபி சித்ரோலே தான். டிசிபி தான், ஆனா எனக்கு சொந்தக்காரர்ல ஒண்ணும் கிடையாது, புரியுதா? அவர் எனக்கு என்ன மாமனாரா என்ன? அவரை பத்தி நீங்க ஏன் இந்த மாதிரி தரக்குறைவா பேசுறீங்க? நீ எப்பத்துல இருந்துமா டிசிபி சித்ரோலியோட ஆளா மாறின? அப்படி என்னதான் சொன்னாரு?
டிசிபி சித்ரோலி சொல்லு, என்ன சொன்னாரு? அவர் என்ன சொன்னாருன்னா, என்ன சொல்லிருப்பாருன்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. இங்க பாருங்க, கொலைகேச நம்ம கண்டுபிடிக்கலன்னா சித்ரோலிக்கு எந்த பிரச்சனையும் இருக்க போறதில்ல. அவரு ரொம்ப உஷாரான ஆளு சார். ஐயோ சலோங்கி ப்ளீஸ், இது எந்த ஜுவல்லரியில பண்ணதுன்னு பார்த்து சொல்லுங்க. பாஸ். சொல்லுங்க, யார் வேணும்? நாங்க சிஐடிஸ். பிரியா வீட்ல இருக்காங்களா? இல்ல சார், மேடம் வீட்ல இல்ல. அட இருங்க, எல்லாரும் எங்க போறீங்க? நில்லுங்க. நீங்க கொஞ்சம் ஓரமா போய் அமைதியா உட்காருங்க. ஒரு மர்டர் கேஸோட இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. தயா, என்ன? தயா இங்க பாருங்க. திருட்டுக்காக யூஸ் பண்ண ஜாக்கெட்ஸ், கிளவுஸ், என்ன இதெல்லாம்? சார், இதெல்லாம் என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. உங்க பிரியா மேடம் எங்க இருக்காங்க? அவங்க கடைக்கு போயிருக்காங்க. கடை எங்க இருக்கு? இங்க பக்கத்துல தான் இருக்கு, பிரியாஸ் கலெக்ஷன்ஸ். பிரியாஸ் கலெக்ஷன். ஜெயவந்தி, நிக்கல், ஒரு இடம் விடாம எல்லாத்தையும் சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். நாங்க சிஐடி டிபார்ட்மெண்ட். எஸ் சார். இந்த பிரேஸ்லெட்டை பாருங்க. இது இந்த டிசைன் இருக்குல்ல, இத நீங்க தான் பண்ணீங்களா? உங்க கடையோடதா? ஆமா சார், இது நாங்க பண்ணது தான் சார். இதை யாருக்காக பண்ணீங்க? அதாவது யாராவது உங்களுக்கு பண்ண சொல்லி கொடுத்தாங்களா? ஆக்சுவலி சார், இந்த மாதிரி நாங்க 3 பீஸ் ரெடி பண்ணோம். அப்படியா? 3மே வித்துருச்சு சார். நாங்க பார்த்து தான் சொல்ல முடியும். ஓகே, ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க. இதோ சொல்றேன் சார். பூர்வி, ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். அந்த ரிங்கெல்லாம் பார்த்தனா சார், இதை பாருங்க. அந்த பிரேஸ்லெட்டை வாங்கினவங்களோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்கு. இதுதான் சார் 3வது. இந்த 3 பிரேஸ்லெட்டும் ஒரே மாதிரி தான் பண்ணீங்களா? அதாவது இந்த டிசைனை பத்தி நான் கேட்குறேன். சார், 3ம் ஒரே மாதிரி தான் சார் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா சார், ஒரு பொண்ணு மட்டும் அந்த பிராஸ்லெட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வச்சு. யார் அந்த பொண்ணு? அவங்க அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? சார், அவங்க கார்டில் தான் பேமெண்ட் பண்ணாங்க. அமௌண்ட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நாங்கள் கஸ்டமரோட ஐடி ப்ரூஃப் வாங்குவோம் சார். வெரி குட், ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கீங்க. ப்ளீஸ் அந்த ஐடி என்னன்னு காட்டுங்க. காட்டுறேன் சார். இதுதான், இது நல்லா இருக்கு சார். இது ஏம்மா சார்? இதுல எஸ் போட்டிருக்கு. எஸ் ஃபார் சோலங்கி. கலக்குறியே தம்பி. இந்த மோதிரத்தை பேக் பண்ணிடுங்க. நல்லா அழகா ரேப் பண்ணி கொடுங்க. பணம் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, பேக் பண்ணிடுங்க. என்ன வாங்குறீங்க? மோதிரம் தான், வேற என்ன? யாருக்காக? கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான், வேற யாருக்கு? சலோன்கி சார், உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? இது என்ன கேள்வி? எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல. இது பாரு சலோன்கி, எதுக்கு தேவையில்லாம இந்த வயசுல கேர்ள் ஃப்ரெண்ட் தேவையா? கிளம்புங்க, முதல்ல விசாரணைக்காக வந்திருக்கோம் நாம. சார், இங்க இருக்கு சார். ரோனிதா. நிகில், நீங்கெல்லாம் பிரியா வீட்டுக்கு போயிட்டீங்களா என்ன? ஆமா சார். எனக்கு முன்னாடியே போயிட்டீங்களா? அவங்கள பிடிச்சிட்டீங்களா என்ன? இல்ல சார், அவங்க வீட்டில் இல்லை. எங்க போனாங்க? ஆக்சுவலா சார், அவங்க வச்சிருக்கிற துணி கடைக்கு போயிருக்காங்க. அப்போ நீங்க அங்க என்னடா பண்றீங்க? அபிஜித் சாரும் தயா சாரும் அவங்கள பிடிக்கிறதுக்கு அந்த துணி கடைக்கே போயிருக்காங்க சார். அவங்க வர வரைக்கும் எங்களையும் இங்க இருக்க சொன்னாங்க. சரி, அந்த பிரியாவோட ஸ்டோர் எங்க இருக்கு? உண்மையாவே இது அந்த பொண்ணோட வீடு தானா? இல்ல, வேற வீட்டுக்கு வந்திருக்கோம். என்ன சொல்றீங்க? இது ரோனிதாவோட வீடு தான் சொல்றேன்ல. அவ இந்த இடத்துல எந்த தகவலையும் விட்டுட்டு போன மாதிரி எனக்கு தெரியல. அப்படித்தான் தோணுது. தடயத்தை எல்லாம் டிசிபி சித்ரோலி எடுத்துட்டு போயிருப்பாரு. ஆனா இங்க என்னன்னா, ரோனிதா ஒரு தடயத்தையும் இங்க விட்டு வைக்கல. நல்ல டீட்டெயிலா இந்த வீடு முழுக்க தேடலாம்.
பிரியா கலெக்ஷன்ஸ். சார் நீங்களா? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நீங்க எப்படி இங்க வந்தீங்க? சார் அந்த பையன் இறந்து போனார்ல, அவனுக்கு இந்த பிரியாங்கிற பொண்ணை தெரியும் நாங்க கேள்விப்பட்டோம். அதனால நாங்க வீட்டுக்கு போனோம். ஆனா வீட்ல அந்த பொண்ணு இல்ல. வீட்ல இல்ல, அந்த பொண்ணு இந்த கடையில் தான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். அதான் இங்க வந்தோம் சார். சரி சார், நீங்க எப்படி சார் இங்க வந்தீங்க? ஞாபகம் இருக்கா அந்த திருடி கையிலிருந்து விழுந்த பிரேஸ்லெட்? அந்த பிரேஸ்லெட் செஞ்ச ஜுவல்லரிக்கு நாங்க போனோம். அந்த கடைக்காரர் ரோனிதாவோட அட்ரஸ் கொடுத்தாரு. அங்கதான் இந்த இது பாரு, பிரியா கலெக்ஷனோட டேக். அப்படின்னா அவ பேரு பிரியா. பிரியாவை விசாரிக்க கூட்டிட்டு போலாம். புருவி, நீ போய் பிரியாவை கூட்டிட்டு வா. எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். பிரியா எங்க இருக்காங்க? பிரியா எங்க இல்லையே. நான் சிஐடில இருந்து இன்ஸ்பெக்டர் பூர்வி. நீங்க கொஞ்சம் என் கூட வாங்க. சார் பிரியா இல்ல, இவங்க அவங்க அசிஸ்டன்ட். பிரியா எங்க? சார் அவங்களை சிஐடில இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. என்னது சிஐடி ஆளுங்களா? எந்த சிஐடி? சார் ஒருத்தர் வந்திருந்தாரு, அவர் சிஐடின்னு சொன்னாரு. அவர் பார்க்க எப்படி இருந்தாரு? வயசானவரா? முட்டை கண்ணா? கோட் ஷூட் போட்டிருந்தாரா? ஆமா சார். டிசிபி சித்ரோலி. தயா, நம்ம டீம்ல ஏதோ ஒரு கருப்பாடு இருக்கு. அந்த ஆடுதான் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்குது. நீ ஒரு வேலை செய், சித்ரோலியோட போனை ட்ரேஸ் பண்ணு, எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். உள்ளவா. எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? கொஞ்சம் பேசலான்னு தான் கூட்டிட்டு வந்தேன். அங்கேயே பேசியிருந்திருக்கலாமே சார். அது அங்கேயும் பேசியிருக்கலாம். ஆனா அங்க மற்ற சிஐடிலாம் வந்துடுவாங்கல்ல, அதான். இங்க வேற யாரும் இல்லையா? எங்க? மோனா, 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 ஹேய் மோனா. அட, மோனா எங்க போயிட்டானே தெரியலையே. எனக்கு தெரியும், இங்க மோனாக்கு என்னன்னு யாருமே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கொலை பண்ணும்போது பயமா இல்லையா? என்ன சொல்றீங்க நீங்க? நான் கொலை பண்ணேன்னு சொல்றீங்க? ஏன் கொலை பண்ண? நான் எதுவும் பண்ணல சார். கொலை பண்ண ஆள் அனுப்பியிருக்க. அந்த வீர நீ தான் கொலை பண்ணிருக்க. வீர? நான் எதுவும் பண்ணலன்னு சொல்றேன். பதில் சொல்லு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க என்ன பண்ண போறீங்க? டிராமாவை நிறுத்து. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றேன்ல. நான் யாரையாவது கூப்பிடுவேன். நீங்க என்ன ஏதோ பண்ண போறீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நடிக்காத, உண்மையை சொல்லு. சரி சரி, நான் வரல. முதல்ல அழுகிறத நிப்பாட்டு. முதல்ல கண்ணீரை தொடச்சுக்க சொல்றேன்ல, சீக்கிரம். ஏய் அழாத, முதல்ல கண்ணை தொடச்சுக்க. இந்தா தொடச்சுக்கன்னு சொல்றேன்ல, தொடச்சுக்கோ. எனக்கு பயமா இருக்கு. ஏய் என்ன மன்னிச்சிடுங்க. ஏய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ப்ளீஸ் ஏய் விடு. பாத்துங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னம்மா பண்ற நீ? விடுன்னு சொல்றேன்ல. ஏய் டிசிபி சித்ராலே, நீ என்கிட்டயே உன் வித்தை எல்லாம் காட்டுறியா? இங்க என்ன எதுக்காக தனியா கூட்டிட்டு வந்த? ஆமா, உனக்கு விஷயம் தெரியாது. அது ஒரிஜினல் துப்பாக்கி. உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன். என்ன கொல்றதால உனக்கு என்ன லாபம்? எனக்காக ஒரு பயம் கூட அழமாட்டான். நீ என்னையே மாட்ட வைக்கலான்னு பார்த்தல. எம்மாடி, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், என்னை விட்டுருமா. உண்மையை சொல்லு, வீர எதுக்காக கொலை பண்ண? இப்படிதான்